அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 300 rupees தான். இந்த டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு 21 டெஸ்ட் கொடுக்குறோம். டெய்லி 20 கணக்கு உங்களுக்கு இந்த மாதிரி மேக்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாக கொடுத்துருவான். டெய்லி மேக்ஸ் சம்மு போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு 20 சம்மு ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்ப மீசியமா எடுத்துக்கிட்டீங்கன்னா சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஒரே இடத்துல கொடுத்துட்றான். அதாவது மீசியமா சிலபஸ்ல புக்ல இருக்கிற கணக்கு பிளஸ் 2012 2024 வரை ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கேட்டதை ஒரே இடத்துல பயிற்சி கொடுத்துட்றான். ஒரு நாளைக்கு 20 கணக்கு. அப்ப பாத்தீங்கன்னா 5 நாள்ல 100 கணக்கு. நமக்கு 20 டாபிக் இருக்கு. ஒரு பாடத்துல 100 கணக்கு நம்ம போடுறோம், பயிற்சி எடுக்கிறோம். ஈஸியா இந்த 20 கணக்கு எளிமையா நாங்களே சொல்லி கொடுத்துட்றோம். கவலை இல்லை. சில நேரத்துல தெரியலன்னா வீடியோ கிளாஸ் கொடுத்துட்றோம். இந்த மாதிரி மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் நாங்க கொடுத்துட்றோம். மேக்ஸுக்கு எழுதி கொடுத்துட்றோம். ரைட்டுங்களா? சரி, இந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா 300 rupees தான் மேக்ஸுக்கு. ரைட்டு. இப்ப 35 a ஸ்கொயர் c ஸ்கொயர் b 42 a கியூப் c b ஸ்கொயர் 30 a c ஸ்கொயர் b ஸ்கொயர் மீப்போமா மீச்சிறு பொது மடங்கு எதுவான்னு கேட்பான். இங்கிலீஷ்ல எல்சிஎம்னு இருக்கும், அதை பார்த்துக்கலாம். இங்கிலீஷ்ல கொஸ்டின் பேப்பர் பார்த்துங்க, தமிழை மாத்தி கேட்பாங்க. இப்ப இந்த மாதிரி நம்பர்ஸும் கொடுப்பாங்க, லெட்டர்ஸ்லயும் கொடுப்பாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிக்யூ எது வேணாலும் கொடுக்கட்டும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நம்பர் எடுத்தது எழுதிக்குங்க. 35, 42, 30. ரைட்டுங்களா? இந்த மீசியமா காண சொல்றாங்க. மீ போவான்னா இந்த நம்பரை 35, 42, 30 மீ போவா ஹச்சிசிஎஃப் ஜிசிடி தான் இந்த நம்பர் ஒரே நம்பர்ல வகுக்கணும். அதுதான் மீ போவா. மீசியமான ஒன்னாலும் வகுக்கலாம். சரி, தானா வகுத்துல போட்டுக்கலாமா? இங்க 35 இருக்கு, 42 ரெட்ட நம்பர் இருக்கு, 30 இருக்கு. அப்ப 5ஆல ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா 35 இருக்கு, 30 இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? லெட்டர்ஸ் 3 இருக்கு. இங்க 3 இருக்கு, 5 இருக்கு, போவாது. அதனால 5 போடுங்க. 35 7 5 35 7 டைம்ஸ் இருக்குது. அதனால 7 போட்டுட்டான். 42 இங்க 5 இருக்கு, ரெட்டப்படை இருக்கு, இங்க ஒத்தப்படை, போவாது. அப்படியே இறக்கிடுங்க. 42 இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 இருக்கு, இங்க 5 இருக்கு. 3 சின்ன நம்பர், 5 பெரிய நம்பர், போவாது. பக்கத்து நம்பரை சேர்த்துங்க. 6 5 இந்த 30ல எத்தனை 5 இருக்குன்னா 6 5 30 6 டைம்ஸ் இருக்கு. அதனால 6 போட்டுருங்க. சரிங்களா? அடுத்தது இங்க 7 இருக்கு, 42 இருக்கு. 7ஆம் வாய்ப்பாடுல பண்ணுங்க. 7 7 7 6 7 42. இங்க 6 இருக்கு, 7 இருக்கு, போவாது. அதனால 6 போட்டுங்க. இப்ப பாருங்க, இங்க 6 6 இருக்கு, 2ஆல பண்ணுவோம். 1 இருக்கு, 2 இருக்கு, அதனால போவாது. 1 போட்டுங்க. 3 2 6 3 2 6. அடுத்தது 3ஆல பண்ணுங்க. 1 ஓர் 3 3 ஓர் 3 3. இந்த மாதிரி மீசியமான 1 வர்ற வரை வகுக்கணும். தனித்தனியாவும் வகுக்கலாம். சரி, இப்ப பாருங்க, பார்க்கலாமா? மீசிமா மீப்போமா எல்லாம் ஒண்ணுதான். இங்கிலீஷ்ல எல்சிஎம். சரிங்களா? இப்ப மீசிமானா எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். மீப்போனா இந்த ஓரத்துல இருந்து இருக்கிறத மட்டும்தான் எடுக்கணும். அப்ப 5 இன்ட்டு 7 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். மீசிமானா பேருக்குங்க. 7 35 30 7 35 35 இந்த 2 2 10 மீதி 1 3 2 6 1 7 70 70 இன்ட்டு 3 இதை எடுத்துட்டோம். இது அப்ப 0 7 3 210. சரி, 210 வச்சுட்டோம். இப்ப லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்களா? ஏ ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த லெட்டர்ஸ்ல இது கொஞ்சம் அழிச்சுக்கலாம். ரைட்டுங்களா? லெட்டர்ஸ் பாருங்க. ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் பி, அடுத்தது ஏ கியூப் சி பி ஸ்கொயர், அடுத்தது லெட்டர்ஸ் மட்டும் எடுங்க. சி ஸ்கொயர் பி ஸ்கொயர். இப்ப எல்சிஎம் மீசியமானா மீப்போமா மீசியமா பவர் அதிகமா இருக்குது பாரு, அவனை தான் எடுக்கணும்.
இங்க பிக்கு மேல ஒண்ணு மேலதான் ஒண்ணு இருக்குதுன்னு அர்த்தம், சிக்கு மேல ஒண்ணு மேலதான் ஒண்ணு இருக்குதுன்னு அர்த்தம், ஏவுக்கு மேல ஒண்ணு மேலதான் ஒண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இதுல பவர் எது அதிகமா இருக்குன்னா ஏ ஸ்கொயர், A3, ஏ பவர் 1, A3 எடுக்கலாம், A3. அடுத்தது என்ன இருக்கு, பி, பி ஸ்கொயர் எடுங்க, இங்கேயும் பி ஸ்கொயர் 2 இருக்கு, அப்ப காமனா ஒரு பி ஸ்கொயர் எடுங்க. அதே மாதிரி சி ஸ்கொயர், இங்க பாருங்க சி ஸ்கொயர் 1 தான் எடுக்கணும். அப்ப 210 ஆன்சர் பாத்தீங்கன்னா எல்சிஎம் 210 எடுத்துட்டோமா, 210 ஏ கியூப் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 35 ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் பி, 42 ஏ கியூப் சி பி ஸ்கொயர், 30 ஏ சி ஸ்கொயர் பி ஸ்கொயர். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை எடுங்க. 35, 42, 30 எடுத்தோம். இங்க பாருங்க 5 இருக்கு, இங்க லாஸ்ட்ல 30 இருக்கு, 2 இருக்கு. மீசியமான தனித்தனியாவும் வகுக்கலாம். 5ஆல வகுக்கலாம், 7 5 35. இங்க 42 இருக்கு, 5 இருக்கு, போவாது, அதனால அப்படியே இறக்கலாம். 6 5 30. மறுபடியும் 7ஆல பண்ணா 1 7 7, 6 7 42. இந்த 6 இருக்கு, 7 இருக்கு, போவாது, அதனால அப்படியே இறக்கிட்டோம். இங்க 6 ரெட்டப்படை இருக்கு, 2ஆல பண்ண 1 3 2 6 3 2 6. இங்க 3 3 3ஆல பண்ணுங்க. இந்த 1 1 3 3 1 3 3 எல்லாத்தையுமே பெருக்கிட்டா 210. இந்த மாதிரி லெட்டர்ஸ்ல ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் பி இருக்கு, ஏ கியூப், எந்த அடுக்கு பவர் அதிகமா இருக்குதோ அதை எடுத்துக்கணும். இப்ப பி ஸ்கொயர் காமனா இருந்தா ஒரு பி ஸ்கொயர் போடணும், சி ஸ்கொயர் சிஸ்னா காமனா இருந்தா ஒரு சி ஸ்கொயர் போடணும். இப்ப நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் 300 rupees தான் உங்களுக்கு. இப்ப டெய்லி இந்த மாதிரி மெட்டீரியல்ஸா உங்களுக்கு கணக்கு போட்டு கொடுத்துருவோம், வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவான். இந்த 20 கணக்கு டெய்லியும் கொடுப்போம், 20 கணக்கு வீடியோ கிளாஸும் கொடுத்துருவோம். உங்களுக்கு மேக்ஸுக்கு 300 rupees டெஸ்ட் பேட்ச், தமிழ் டெஸ்ட் பேட்சும் உங்களுக்கு ஜிஎஸ் டெஸ்ட் பேட்சும் ஃப்ரீயா கொடுக்குறோம். நோட்ஸ் பிளஸ் கொஸ்டின் பேப்பர் ஃப்ரீயாவே கொடுக்குறோம். மேக்ஸுக்கு மட்டும் 300 rupees. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம்.